ரைட். அதுல பாருங்க, சிறுவர்கள் எங்கே சென்றனர்? பாலனுக்குமாரும் மைதானத்துக்கு. அப்ப இந்த இருக்கிற மைதானம் என்ற விடைய முதலாவதுக்கு அப்படியே பார்த்து எழுதுனீங்கன்னா சரி. பாலனுடன் சேர்ந்து சென்றவர்கள் யாரெண்டா மாலாவும் குமாருமாக இருக்கு. ம், இங்க இருக்கு. இந்த இருக்கு, மாலாவும் குமாருமா இருக்கு. அதே போல வீடியோ பண்ணி ரைட், ஓகே, அதுல கவனிச்சு கொள்ளுங்க. ரைட், அடுத்த பாருங்க, பட்டம் ஏற்றியவன் யார்? இந்த இருக்கு, பாலன் பட்டம் ஏற்றினான். அப்ப பாலன் என்று எழுதுனா சரி. அடுத்த பாருங்க, பந்தியில் உள்ள இடம் ஒன்றின் பெயர். அதாவது ஒரு இடம் ஒன்று அங்க சொல்லப்படுது. அப்ப அந்த இடம் எதென்று சொல்லி கேட்கிறாங்க? மைதானம். மைதானம் ஒரு இடப்பெயராக இருக்கு. இங்கு என்பதன் எதிர்ச்சொல் அங்கு. இந்த இருக்கு. அப்ப எல்லா விடையும் பந்தியிலே இருக்கு. சிலருக்கு எல்லா விடையும் எங்க இருக்கும்னு சொன்னா பந்தியிலே இருக்கு. சரியா? சிலதுக்கு இருக்காது. ஆகவே அதை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. இது ஆறும் சரி என்றா உங்களுக்கு 6 புள்ளிகள் வழங்கப்படும். அதுல ஒரு பிள்ளைண்டா 5 மார்க்ஸ், 2 பிள்ளைன்னு சொன்னா எத்தனை சரியோ அது அத்தனை புள்ளிகளாக உங்களுக்கு அது கிடைக்கும். ஏன்னா இது 3ஆம் ஆண்டபடியா நீங்க இன்னும் படிவா செய்யலாம் பிள்ளைகள், அதால கவனமா செய்யுங்க. அடுத்த பாருங்க, மரம் என்பதற்கு ஒத்த கருத்து சொற்கள் தரு, விருட்சம். தரு என்றும் சொல்லலாம், விருட்சம் என்றும் சொல்லலாம். ஏதாவது ஒன்றி இருந்தா சரி. அதே போல உணவு, ஊன் என்றா 3 சுழியின் வரணும். ஊன் சரி. அல்லது ஆகாரம், அல்லது உண்டி என்றும் வரலாம். 3 சுழியா ஏதாவது ஒன்றுதான் எழுதுற நீங்க. வீடு என்றா மனை, அகம், இல்லம். வீடு, மனை, அகம், இல்லம். ஏதாவது ஒரு விட தான் எழுதுனா சரி. எங்களுக்கு 3 விட தெரியும், 4 விட தெரியும் என்று போட்டு 3 எழுதுனீங்கன்னா அதுல ஏதாவது ஒரு எழுத்து பிள்ளைன்னு சொன்னா உங்களுக்கு அது பிள்ளையாக கொள்ளப்படும். அதால அதை கவனமா இருங்க. அதே போல சூரியன், அதுக்கு நிறைய இருக்கு. ஞாயிறு, வெய்யோன், பகலவன், அருணன், அப்படி நிறைய இருக்கு பிள்ளைகள். அதுல ஏதாவது ஒன்று எழுதியிருந்தீங்கன்னா சரி. கதிரவன் ரெண்டும் இருக்கு. அதுல ஏதாவது ஒன்று எழுதியிருந்தா சரி. அடுத்த பாருங்க, நீண்ட ஓசை சொற்கள்னு சொல்லி கேட்கிறாங்க. Right. மதம், இத மானாவ மாவன்னாவ மாத்தினீங்கன்னா சரி, மாதம் என்று வேற. அதுக்கு மாதம் என்று போட்டிருந்தா சரி. அடுத்தது பழம், பாலம். வரம், வாரம் என்று வேற. அடுத்தது மனம், மானம் என்று சொல்லி வேற. ரைட், அடுத்தது கவனிச்சுக் கொள்ளுங்க. இது அறிவுறுத்தல்கள் மிக முக்கியம் பிள்ளைகள். என்ற நிறைய பிள்ளைகள் பிளவுறது இந்த அறிவுறுத்தல் விஷயங்கள்ல தான். அதால கவனமா வாசிக்கணும். என்னண்டா, பொருத்தமான முடிக்கும் சொற்களை தெரிவு செய்து கோடிடுக. அவங்க இடைவெளி தந்திருக்கண்டு போட்டு நாங்க இதுக்கு என்ன செய்யக்கூடாது, எழுதக்கூடாது. ஏனென்றா பொருத்தமான முடிக்கும் சொல்லை தெரிவு செய்யண்டுதான் இருக்குது. ஆகவே தம்பி வந்தான் கீழே கொண்டு போட்டா சரி. மான் ஓடியது. பறவைகள் பன்மையில வந்திருக்கிறபடியா பறந்தன. அதே போல அவர்கள் சென்றன, சென்றது, சென்றார்கள். இது 4ம் சரி என்ற உங்களுக்கு 4 புள்ளிகள் கிடைக்கும். ஒலிமரபு, ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு அடிச்சு தந்த புத்தகத்துல இருக்குது. மயில், அகவு. இது இப்பவே பாடமாக்கி கொள்ளுங்க. 4ஆம் ஆண்டுலயே பாடமாக்கினீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் ஆண்டு மிகவும் இலகுவா இருக்கும் இந்த பகுதி 2க்கு. ஏன்னா அதுக்கு தான் இப்போ ஒரு 5 சொல்ல பாடமாக்குங்க. யானையின் ஒலிமரபு வெளிரும். ரூம்ஸ், ரூனா வரணும் பிள்ளைகள. அதுல மாறி எழுதுனா பிள்ளை, ஒரு எழுத்து பிள்ளைண்டா பிள்ளையாக கொள்ளப்படும். தமிழ் அதுதான் இதுல ஒரு இது முக்கியமான விஷயம். நாய் குரைக்கும். நாய் குரைக்கும். அடுத்த பாருங்க, பாம்பு சிறு.
அடுத்த பாருங்க, இதுல பிழைய திருத்தி எழுதட்டாம். இந்த மாம்பழத்துக்கு இந்த லேவுக்கு இதை போட்டீங்கன்னா சரி. அதே போல இந்த நீக்கி நாங்க நீருக்கு போற இதை போட்டீங்கன்னா சரி. பலாமரத்துக்கு இந்த ரேப் போட்டீங்கன்னா சரி. குளிர்பானம் ரெண்டு சொல்லி போட்டீங்கன்னா சரி. இவ்வளவுதான் பிள்ளைகள் முதலாவதுல இருக்கிற விஷயங்களா இருக்கும். அடுத்த பாருங்க. ரைட். அடைமொழி படிச்சிருக்கிறோம். ஏன்னா அடைமொழியை நாங்க ஒரு வாக்கியத்துல கண்டுபிடிக்கிறோம்டா பிள்ளைகள் வடிவ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எப்படியான ஒரு சொல்ல கேளுங்க. உதாரணமா இப்ப கருப்பு பூனை என்றா எப்படியான பூனை? கருப்பு. ஆகவே அடைமொழி கருப்பா இருக்கு. இதுல எழுவாய், அதாவது கருப்பு பூனை பாலை நக்கி குடித்தது என்று சொன்னால் எழுவாய் வந்து எது குடித்தது? பூனை. அப்ப எப்படியான பூனை என்று கேட்கக்குள்ள அங்க கருப்பெண்ண விடைவர். ஆகவே எழுவாய் அடைமொழி கருப்பாக இருக்கும். பயனிலை அடைமொழி இந்த நக்கி என்றது வேறு. அடுத்தது இதுக்கு ஆங்கில கேபிட்டல் லெட்டர்ஸ் தந்திருக்கிறபடியா நீங்க கேபிட்டல் லெட்டர்ஸ் எல்லாம் எழுதணும். சி ஏ போட்டீங்கன்னா சரி. இதுக்கு நீங்க என்ன ஹெச் ஓ யூ எஸ் சி. அடுத்த புக் வந்து புத்தகம். புத்தகங்கள் என்று எழுதுனா பிள்ளை புத்தகம் என்று தான் எழுதணும். அதே போல பழம், அதே போல டேபிள் என்று சொன்னா மேசை, கிளாஸ் ரூம் வகுப்பறை. இந்த 4 வழி இருந்தா உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படும். ஏன்னா இதுக்குரியதெல்லாம் உங்களுக்கு அடிச்சு தந்திருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா பாடமாக்குங்க. ஆலமர புத்தகத்துல கிளியரான விளக்கம் எல்லாம் இருக்குது. தண்ணீருக்கு சிங்களத்துல வாத்துற. அது வாத்துற என்றும் வரலாம். அதுல எழுத்து பிள்ளைகள் அதுல பெருசா பார்க்க மாட்டாங்களா, ஆனா நீங்க எழுத தெரியணும். சூரியனுக்கு இர. வீடு கெதற. நிவஸ் என்றாலும் சரி. கதிரைக்கு புட்டுவ. இந்த ஆங்கில சிங்களத்துக்கு பிள்ளைகளும் கூட ஸ்காலர்ஷிப்ல ஃபைனலா கிட்டத்தட்ட உங்களுக்கு அதிகளவான புள்ளிகள் வழங்கப்படும். அதாவது 8 புள்ளி ஆங்கில சிங்களத்துக்கு வழங்கப்படும். பகுதி 2 வினாத்தாள். சரி, அதால அதை கவனத்துல கொள்ளுங்க. அடுத்தது தரப்பட்ட எண்ணை சொற்களில் எழுதுக என்று சொல்லி இருக்குது. முதலாவதுல பாருங்க 69. அது அப்படியே சொற்கள் எழுதுனீங்கன்னா சரி. 69 என்று வரும். 89 இலக்கத்தில் எழுதுனீங்கன்னு சொன்னா 8 9. அரைவாசிக்கு நிறந்துட்ட சொல்லி இருக்கிறாங்க. 4ல் அரைவாசி 2 அப்படி என்ற 2க்கு தீட்டி விட்டீங்கன்னா சரி. அடுத்தது ஏறு வரிசைப்படுத்தினா முதலாவது வாரது 29 இருக்கும். அடுத்தது 48 இருக்கும். அடுத்தது 54 இருக்கும். இதை வடிவா எழுதினீங்கன்னா சரி. இதுல என்னடா பிள்ளைகள் கவனிச்சு கொள்ளுங்க. கணிதத்துக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படும். ஒரு கேள்விக்கு 2 மார்க்ஸ். தமிழுக்கு 1 மார்க்ஸ். சுற்றாடலுக்கு 1 மார்க்ஸ். ஆங்கில சிங்களத்துக்கு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஏன்டா நீங்க இப்ப இருந்தே கொஞ்சம் அதுல கவனமா இருங்க. ரைட், அவருக்கா கதைப்போம். சரி, கவனிச்சு கொள்ளுங்க. 79க்கு எண்கோலத்தை அவதானித்து அடுத்து வரும் இரு எண்களை எழுதுங்க. 5 10 15 20 5 அது கூடி போகுது. 79க்கு முந்திய இலக்கம் என்றா ஒண்டா கழிச்சம் என்று சொன்னா முந்திய இலக்கம் என்றா ஒண்டா கழிக்கணும், பிந்திய இலக்கம் என்றா ஒண்டா கூட்டணும். அப்ப 79 ஒண்டா கூட்டி விட்டா 80 இருக்கும். அடுத்த பாருங்க. அடுத்த வினா, இத்திண்ம உருவத்தின் பெயர் யாதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. நான்முகியா. இதுக்கு நான் நேற்று உங்களுக்கு ஷார்ட்கட்லாம் சொல்லி தந்தேன் ஸ்கூல் ஆக்களுக்கு. என்ன இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்படின்னு சொன்னா நான்முகி 4 4 6. இது எப்படி கவனிச்சு கொள்ளுங்க. இதுக்கு 4 முகம் இருக்குது, 4 உச்சி இருக்குது, 6 விளிம்பு இருக்குது. இதுக்கு ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தேன் நான். எப்படின்னு சொன்னா 4 4 6 முகம் உச்சி விளிம்பு 4 4 6
முகமுச்சி விளிம்பு எதுக்கு எதுக்கு நான் முகிக்கு அப்படின்ற ஒரு பாட்டு. எல்லாத்துக்குமே ஒரு குட்டி குட்டி பாட்டுகள் சொல்லி கொடுத்துறாங்க. அதை டக்கண்டு பிள்ளைகள் பிடிக்குது ஏன்னா. அதால இதுகளை கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கு கேள்வியா வேற. சரியா? இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எத்தனை தீக்குச்சிகள் பயன்படுத்தியிருக்குன்னு பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7. ஆகவே இதுக்கு சரியான விடை 7 தீக்குச்சிகள் என்று எழுதினாலும் சரி, 7 என்று எழுதினாலும் சரி. அதுல கட்டாயம் இதை எழுதணும் இல்லை, அந்த 7 என்ற இலக்கம் கட்டாயம் இருக்கணும் இல்லையா? அடுத்து ஒரு வாரத்தில் உள்ள நாட்களின் எண்ணிக்கை. இன்று புதன்கிழமை எனில் நாளை மறுதினம். இன்றைக்கு புதனண்டா நாளைக்கு வியாழனா இருக்கும், நாளை மறுதினம் வெள்ளியா இருக்கு. இதுக்கு எப்படி போடுறேன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு அட்டவணை ஒன்று படிப்பிச்சு இருக்கிறோம். எப்படி என்றா இன்று, நாளை, நாளை மறுநாள். அப்படி என்று சொன்னா வழியா கவனித்துக் கொள்ளுங்க. இன்று புதன்கிழமை என்று சொன்னா இன்றைக்கு புதனை போடுங்க. நாளை என்ன கிழமையா இருக்கும்? வியாழன். நாளை மறுநாள் வெள்ளியாக. அத நீங்க கவனத்துல கொண்டீங்கன்னா சரி. அடுத்தது ஒரு வாரத்தில் உள்ள நாட்களின் எண்ணிக்கை 7. ஒரு வியாபாரி 20 மாம்பழங்கள், ஒரு வியாபாரியிடம் 20 மாம்பழங்களும். அடுத்த பாருங்க, ஒரு வியாபாரியிடம் 20 மாம்பழங்களும் 14 தோடம்பழங்களும் இல்லை. அவரிடம் உள்ள மொத்த பழங்கள் என்று சொல்லி கேட்டார். ரெண்டையும் கூட்டணும். கூட்டி விட்டீங்கன்னு சொன்னா 34 இருக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். சுற்றாடல் விஷயங்கள் அதுல இருக்கிறத பார்ப்போம். 3ஆம் ஆண்டாக்கள் வெயிட் பண்ணுங்க. நாங்க அதே ஐடி தான், நாங்க உங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்துல ஸ்டார்ட் பண்ணுவோமா? இதை பாருங்க. 8 மணி நீங்க குறிக்கிறேன்னு சொன்னா எங்களுக்கு தெரியும். நிமிட கம்பியை வந்து இதுல குறிச்சிட்டு மணத்தியால கம்பியை 8க்கு நேரே குறிச்சிங்கன்னா சரி. 6 மணி என்றா நேரே நேரே வரும். அதே போல 24 இருந்து எத்தனைய கழிச்சா 11 வரும் என்று கேட்டா 11 கழிங்க 3, 1, 11, 13. ஆகவே இதுல 13 எழுதுறீங்கன்னா சரி. அடுத்த கேள்வியை பாருங்க பிள்ளைகள். வட்டம் 3, சதுரம் 5 என்று தந்திருக்குது. ஆகவே நீங்க போட்டு கூட்டி விட்டீங்கன்னு சொன்னா 8 இருக்கு. நத்தார் பண்டிகை கொண்டாடப்படும் மாதம் டிசம்பர் என்று எழுதினாலும் சரி, மார்கழி. அடுத்த கவனிச்சு கொள்ளுங்க. சரி, இவங்களை 4ஆம் ஆண்டாக்களை முடிச்சு விடுவோம். அதுக்கு பிறகு உங்களுக்கு தொடங்குவோம் பிள்ளைகளா. 3ஆம் ஆண்டாக்களுக்கு இலங்கையின் சகல மாணவர்களுக்கும் அரசினால் இலவசமாக வழங்கப்படுவது பாடம். இப்ப இலங்கையில சகல மாணவர்களுக்கும் இல்ல, ஆரம்ப நெறி மாணவர்களுக்கும் உணவு வழங்கப்படுது. இரவுகளில் நடமாடும் பிராணி கோட்டான். கோட்டான் குகை என்று அழைக்கப்படுறது ஆந்தை பிள்ளைகளா. 6 கால் கொண்டது முலாம். பாடசாலை நிர்வாகத்துக்கு பொறுப்பா இருக்கிறார் யாருன்னு சொன்னா அதிபரா இருப்பார். தமிழ் சிங்கள புத்தாண்டு சித்திரை மாதத்துல கொண்டாடப்படும். வானவில்ல உள்ள நிறங்கள் 7. அது ஷார்ட்கட் எல்லாம் இருக்கு. சிவப்பு செல்ல மகள் பத்மாவுக்கு நீண்ட கருவிழிகள் ஊதின. சிவப்பு செல்ல மகள் பத்மாவுக்கு நீண்ட கருவிழிகள் ஊதின என்று சொன்னார். சிவப்பண்டா சிவப்பு தான், செல்லண்டா செம்மஞ்சள். அப்படியும் கூட கலசுகள் இருக்கு பிள்ளைகள். அது அந்தந்த பாடங்கள் படிப்பிக்கக்குள்ள உங்களுக்கு சொல்லித்தார். அடுத்த பாருங்க, தமிழ் சிங்கள புத்தாண்டு கொண்டாடப்படும் மாதம் சித்திரை. வானவில்லில் உள்ள நிறங்களின் எண்ணிக்கை 7. மழை வருவதை முன்கூட்டியே அறிய உதவுவது மயில். சரியா? ஆண் மயில் தொகை விரிச்சான்னா மழை பெய்ய போகுதுன்ற அர்த்தம். அடுத்தது மழை. அடுத்தது கூட்டமா வேலை செய்வதால் கூட்டமா வேலை செய்யும் பிராணி எறும்பு. விடை முதலாவது சரி. மண்ணரிப்பு ஏற்படுவதற்கு இயற்கை காரணம் காடுகளை அழித்த.
பின்வருவற்றில் விரைவாகக்கூடிய பொருள் இலைச்சருகு. இயற்கை ஏற்படும் அனர்த்தம் சுனாமி. புரதான காலத்தில் தகவல்களை பரிமாற உதவியது புறா. இரண்டாவது விடை சரி. பொது போக்குவரத்து சாதனம் புகையிரதம். நடத்த பாருங்க. காலை நேர சூரிய ஒளியில் கிடைப்பது விட்டமின் டி. கொத்தன் பயன்படுத்தும் உபகரணம். கொத்தன் பயன்படுத்துறது அதுல பாத்தீங்கன்னு சொன்னா விடை இரண்டாவது மீசன் கரண்டியா இருக்கும். பார்வையற்றோர் பயன்படுத்தும் உபகரணம் வெள்ளை பிரம்பு. சுத்தமான குடிநீரை வழங்குவது நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபை. தூக்கு குண்டு பயன்படுத்துறது மேசன். இயற்கை ஒளி முதல் சூரியன். தரையில் பயணிக்கும் சாதனம் தொடருந்து. வீதியில் பாதசாரிகள் செல்ல வேண்டிய பக்கம் வலது பக்கம். இடது பக்கத்தால வாகனங்கள் செல்லும் பிள்ளைகளா. அதே போல கவனித்துக் கொள்ளுங்கள். தாவரங்கள் எப்போதும் வளர்வது சூரிய ஒளியை நோக்கி. விடை இரண்டாவது சரி. இரவில் மலரும் பூ மல்லிகை. இது வந்து பார்க்கக்குள்ள தெரிகிறது வந்து இரண்டாவது விடை சரி. இதுக்கு நீங்க வாக்கியம் இருந்தா சரி பிள்ளைகள். இப்ப நீங்க 4ஆம் ஆண்டாக்கள் என்ன அதை பார்த்து திருத்திக் கொள்ளுங்க. 3ஆம் ஆண்டாக்கள் உங்களோட போட்ட ஐடியில திருப்பி ஜாயின் ஆகுங்களா? சரியா, 3ஆம் ஆண்டாக்கள் மட்டும்